வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். விருதுநகர்லேருந்து சாமுவேல். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்க்க வந்தாச்சு. வந்துட்டு இந்த கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கணும்னு சொல்லி அவரை தேடி தான் வந்திருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா பக்கத்தில் வீடு கட்டுறவங்களுக்கும் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். ஒவ்வொரு சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிம்பாங்க, நீங்கள் ஊராக போய் வீடு கட்டுறீங்க, பக்கத்தில் நம்ம புதுசாக ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் இடம் வாங்கி வீடு கட்டுறோம்னா அந்த தெருவில் உள்ளவங்க சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன் மணல் வண்டி வந்துருச்சு, லாரி வந்துருச்சு, அதை இடிச்சு விட்டேன், இதை இடிச்சு விட்டேன், நீங்கள் வீடு கட்டுறீங்க, எங்கள் வீட்டுக்கு தொந்தரவாக இருக்கே, எனக்கு என் குழா உடஞ்சி வச்சு அப்படின்னு சொல்லி பல தொந்தரவுகள் அந்த தெருவுலையோ ஒரு ஏரியாலையோ நம்ம சந்திப்போம். இப்போ நீங்கள் ஊராக போய் வீடு கட்டுறீங்க, அந்த ஊர் மக்கள் வந்து பொதுவாக ஒரு அறிஞர் சொன்னது, எல்லாத்தையும் நான் கண்டுட்டேன், ஆனால் மனுஷனுடைய குணத்தை மட்டும் என்னால் காண்க முடியல, அந்த அறிஞர் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த மனித குணம் அப்படின்றது வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் எந்த ஏரியாவில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி கையாளுறீங்க, அந்தந்த ஊர் மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்களா, இல்லை எதிர்ப்பணமாக ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது வரைக்கும் ஆமாம், இப்போயுமே 4 சைட் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம கூட இருக்கிறவங்க மெயினாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரைச்சல் இல்லாத ஆளை தான் நம்ம வேலைக்கே வச்சுருக்கோம். நானும் சரி, என் கூட இருக்கிறவங்களும் சரி, யாருமே வந்து ஒரு கரைச்சல் பண்ணுறாங்களோ, ஒரு வாய்க்கு வித்தியாசமாக பேசுகிறதோ, வாய்க்கு வந்தபடி பேசுகிறதோ எதுவுமே இருக்காது. எல்லாருமே நீட்டாக ஜென்டலாக போயிட்டு நீட்டாக போனோம்னா அந்த வேலையை விட்டு முடிச்சுட்டு அப்படியே நீட்டாக வந்துகிட்டே இருப்போம். சரி, அதனால எல்லா இடத்துலையும் எங்களை பார்த்து வரவேற்பு தான் இருக்கே தவிர அமைதியாக வர்றீங்க, அமைதிப்படுன்ற மாதிரி. ஆமாம், எங்களை பார்த்து வரவேற்பு தான் இருக்கோ தவிர வந்து ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருக்குமே தெரியாது. புதுசாக வந்து ஒரு மனுஷனோட நம்பிக்கை யாருக்குமே வராது. போனோன்னே எடுத்தோடனே யாருக்கு ஒரு நம்பிக்கை வராது. போய் ஒரு தடவை 2 தடவை பழகி வரும்போது அடுத்து இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சேனல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதாவது போனோன்னே கேட்பாங்க, நீங்கள் எந்த ஊருப்பாங்க? நாங்கள் விருதுநகர்லேருந்து வந்திருக்கோம். இங்கே எப்படி வந்தீங்க? விருதுநகருக்கு எப்படி வந்தீங்க? சாரி, விருதுநகர்லேருந்து இங்கே எப்படி வந்தீங்க? எல்லாம் நம்ம வீடியோ போடுறோம், யூடியூப்ல வந்து வீடியோ போடுறோம், வீடியோ பார்த்துட்டு நம்ம வேலையை கூப்பிடுவாங்க. அப்படித்தான். அப்படியா, சரி உங்கள் சேனலை பேரை சொல்லுங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அவங்களும் பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வரவேற்பு தான் அதிகமாக இருக்குது. ஜேசி பில்டர்ஸ் அப்படின்னு இப்போ நாங்களும் பார்த்துக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களும் இப்போ வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. சரியா, இத்தனை வருஷமாக 5 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு, இத்தனை வீடுகள் கட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து நல்ல டைப்பாக தான் இருக்கும். அதனால தான் இங்கெல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க, ஒரு நம்பிக்கையினால தானே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதே மாதிரி பக்கத்தில் கடைகளில் போய் என் பேரை சொல்லி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த தஞ்சாவூர்லாம் பார்த்தீங்கன்னா பழச கடையில் போனவங்க தான் வாங்கிட்டு வந்துருக்கோம். இப்போ போய் வாங்கிட்டே இருப்பாங்க. நான் இங்கேருந்து ஃபோன் போட்டு தான் சொல்லுவேன். அதனால் தொந்தரவு இல்லை, வரவேற்பு தான் இருக்குது, அன்பளிப்பு இருக்குது. ஆமாம், ஒரு சிலர் வந்து ஒரு சிலருடைய குணங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து ரொம்ப டச் பண்ணலாம், அண்டிக்கிறது இல்லை. ஆமாம். ஆனால் மேக்சிமம் 90% நமக்கு வந்து வரவேற்பு தான் இருக்கு எல்லா இடத்துலையும். அன்பு இருக்குன்றாரு. அங்கேருந்து வந்து இங்கே வந்து நல்லா சிறப்பாக கட்டி கொடுக்குறீங்க, உங்களை பாராட்டலாம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் இருப்பாங்க, அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து அவங்க எப்போ அவங்களுக்கு தெரியும்னா, நம்ம வேலையை முடிக்கும் போது தான் நம்முடைய முழு குணம் அவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அதனால் எல்லா இடங்களையும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. போனால் எப்போ வந்தீங்கன்னு கேட்பாங்க, எப்போ வந்தீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நல்லா தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து போன வேலையை மட்டும் பார்த்துட்டு வரதுனால. சரி, அங்கே போய் பிரச்சனை ஒன்றுவோ வேலை வாங்குறதுக்கே பெண்டு கலண்டு போகும். ஆமாம், அசந்து போகும். இந்த வேலைலாம் சாதாரண வேலை இல்லை, போட்டு நொக்க பிரிக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான வேலைகள்லாம் அது. அதனால் நானும் இப்படியோ அதே மாதிரி நம்ம ஆட்களும். சரி சரி. ஆமாம், அதனால் நீட்டாக பயந்து வேலையை பார்ப்பாங்க. சுற்று பின்னாடியுமே வீடு சுற்றி ஃபுல்லாக வீடு இருக்கும், காடுகள் இருக்கும். எது இருந்தாலும் எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேள்விக்கு பதில் வந்து எதிர்ப்பு கிடையாது, வரவேற்பு உண்டு, சிறப்பு அப்படின்றாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால மெயின் என்னன்னா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் முக்கியமானது. முக்கியமாக வந்து என்னன்னா, நம்ம வீடியோ வந்து எப்படி நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வந்தீங்க, அப்போ இந்த வீடியோ மூலமாக தான் வந்தோம்னு சொல்லி இப்போ வீடியோ அவங்களும் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பழக்கங்கள்லாம் கொடுது. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாரு அன்பாளன். ஆமாம், சரி சரி. அடுத்தடுத்து கூட இருக்கிறவர் கூட சொல்லுவார், பிரதர் உங்கள் பேர் வந்து இன்னும்
கிட்ஸ்ன்னு ஏறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாரு. நல்லதை நோக்கி பயணிக்கும் போது ஆமா, பேர் வந்து நம்ம பேர் வந்து கிச்சன் ஏறிக்கிட்டு இருக்கு பிரதர். எல்லா இடத்துலயும் நமக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும் பிரதர்னு கூட இருக்கிறவங்க சொல்லுவார். சரி சரி சரி. அதனால நல்ல பேர் வாங்குவோம். நம்ம போறோம், நல்லபடியாக ஒரு வேலையை முடிச்சு சிறப்பாக வரணும், அவ்வளவுதான். எப்படி வேலை பேசும்போது சந்தோஷமா போய் அந்த வேலையை பார்க்குறோமோ அதே மாதிரி முடிச்சு விட்டு வரும்போதும் சந்தோஷத்தோட வரணும். இடையில போட்டு வந்துட்டாங்கிற பேர் இருக்கக்கூடாது. நம்ம வேலையை பார்த்து அதை பார்த்து இன்னொரு ஆள் நமக்கு வேலையை கூப்பிடணும். அந்த வழியாக இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இனிமேலும் செய்வோம். ஓகே, அந்த வீடியோ குறித்து கருத்துக்களை மறக்காம தெரியும். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நான் எப்படி இப்போ இவர் நேரில் சந்திச்சு கேள்வி கேட்குறேனோ, இது பார்க்குற நிகழ்ச்சி பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்கும். இப்படிலாம் இவர் போய் வீடு கட்டி கொடுக்குறாருல அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏதோ எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கமெண்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கேள்வியை நான் எடுத்து நான் கேட்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய பேரும் நீங்கள் கேட்டவங்க எந்த ஊராக இருந்தாலும் சரி அந்த ஊரையும் நாங்கள் சொல்லியே கேட்டுறோம். அதுக்காக வேண்டி தான் அந்த பதிவு, அதையும் சேர்த்து நான் வச்சுறேன். ஓகே, அவர் பதிலளிக்க தயாராக இருக்காரு. கேள்வி கட்டிடத்து குறித்து என்னென்ன கேள்வி எந்த கேள்வி கேட்கறதா இருந்தாலும் சரி கேட்டுருங்க, அதை நான் எடுத்து சொல்லிடுவோம், அவர் பதில் கொடுத்துருவாரு. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஓகே, பாய்.